ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக்னு சொல்லலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக்னு சொல்லலாம். இதனால தான் எனக்கு எக்ஸல் ரொம்ப பிடிக்குதுன்னு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு இந்த டாபிக் ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ இதனால தான் நான் எக்ஸலில் அந்த அளவுக்கு நான் ஈடுபாடோட கற்றுக்க ஆரம்பிச்சேனே. ஸோ இந்த டாபிக் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த டாபிக் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ரெஃபரன்ஸ். ஒரு செல்லை நம்ம ரெஃபர் பண்ணுறது தான் இந்த ரெஃபரன்ஸ். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பி காலம் ஃபிஃப்த் ரோ, அதனால இந்த செல்லோட அட்ரஸ் B5. சேம் லைக் தட் நீங்கள் ஒவ்வொரு செல்லும் கிளிக் பண்ணும்போது உங்களோட அட்ரஸ் இங்கே தெரியும் பாருங்க. இங்கே பார்க்காமலே நீங்கள் அந்த அட்ரஸை நீங்கள் ஈஸியாக பிக் பண்ணீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ ஒரு செல்லில் இருந்து மற்ற செல்லோட வேல்யூவை கேப்சர் பண்ணுறதுக்கு தான் ரெஃபரன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரெஃபரன்ஸில் டைரக்ட் ரெஃபரன்ஸ் இருக்குது, இன்டைரக்ட் ரெஃபரன்ஸ் இருக்குது. இன்னும் டைரக்ட் ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ரெஃபரன்ஸ், ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ், மிக்ஸ்டு ரெஃபரன்ஸ், அப்புறம் ஸ்ட்ரக்சர்டு ரெஃபரன்ஸ். ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இருக்கு. இன்டைரக்ட் ரெஃபரன்ஸ் சர்டைன் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ A1 இருக்கிற செல்லில் நான் 10 கொடுக்குறேன். 10 கொடுத்துட்டு D4லேருந்து நான் அதை ஆக்சஸ் பண்ணுறேன். ஈக்குவல் டு கொடுத்துட்டு டைரெக்டாக அந்த செல்லு மேலே செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ். அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு F4 ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்க. F4 ப்ரெஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணி நான் எங்கே போட்டாலும் A1 செல்லோட இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு வரும். ஏன்னா ஏக்கு முன்னாடியும் 1க்கு முன்னாடியும் டாலர் சிம்பிள் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ F4 ப்ரெஸ் பண்ணால் இந்த ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் F4 ப்ரெஸ் பண்ணால் அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக கன்வெர்ட் ஆகுது. இதுவே இன்னொரு வாட்டி நான் F4 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்க, ஏல இருந்த டாலர் சிம்பிள் மட்டும் போயிருக்கு. இதோட மீனிங் என்னன்னா ஏ ஃபிளெக்சிபிளா இருக்கும், 1 ஃபிளெக்சிபிளா இருக்காது. இந்த இந்த ஃபார்முலாவை நான் எங்க காப்பி பண்ணி போட்டாலும் காலம் சேஞ்ச் ஆகும், ரோ சேஞ்ச் ஆகாது. சேம் லைக் தட் நான் இப்போ F4 என்ன நடக்குது பாருங்க, ஏ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, 1 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன், இந்த மெக்கானிசம் மிக்சட் ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது காலத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரோவை ரிலீஸ் பண்றது, ரோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு காலத்தை ரிலீஸ் பண்றது. இந்த 4 டைப் ஆஃப் ரெஃபரன்ஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபார்முலாஸ்ல ஒரு இடத்துல இருந்து ஃபார்முலாவை ஷிஃப்ட் பண்ணி இன்னொரு இடத்துல நீங்க பேஸ்ட் பண்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எரர்ஸ்ல ரெஃபரன்ஸ் எரர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைப். ஏன்னா நீங்க ரெஃபரன்ஸ் மிஸ் ஆச்சுனாவே ஆஸ்ட்ரிக் சிம்பிள் REFன்னு சொல்லிட்டு ஒரு எரர் வரும். அந்த எரர் எதனால அக்கர் ஆகுதுன்னா இந்த ரெஃபரன்ஸ் நீங்க கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணலனா தான் வரும். ஸோ டைரக்ட் ரெஃபரன்ஸ், இது அப்சல்யூட் ரெஃபரன்ஸ், இது கொடுத்துட்டு மிக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் நான் இப்போ. ஸோ இந்த 4 ரெஃபரன்ஸுமே எனக்கு 10 தான் கொடுக்குது. 11 கொடுக்குறேன், 12 கொடுக்குறேன். இப்போ நம்ம இந்த வேல்யூவை காப்பி பண்ணி நான் கீழே போடுறேன். எனக்கு என்ன வருது பாருங்க, நெக்ஸ்ட் லைனுக்கு மாறிடுச்சு இந்த வேல்யூ. இதே ஃபார்முலாவை நான் காப்பி பண்ணி இந்த பக்கம் போடுறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் செல் செலக்ஷனுக்கு மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்தரா நான் இந்த ஃபார்முலாவை எங்கெங்க காப்பி பண்ணி போடுறேனோ, அதாவது இந்த ரெஃபரன்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஒரு செல்ல ஃபிக்ஸ் ஆகாம ஒரு காலம் 2 ரோ மூவ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த ரெஃபரன்ஸ் ஒரு காலம் 2 ரோ மூவ் பண்ணி அந்த செல் வேல்யூ எடுத்து தருது. ஸோ இந்த மாதிரி பிஹேவியர் பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்க்கு இருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்பவுமே மாறாது. நீங்க என்ன ஆப்ரேஷன் நீங்க பண்றீங்களோ அந்த ஆப்ரேஷன் எங்கேயும் நடக்கும் செலக்ஷன்ல. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் பாருங்க, இதை காப்பி பண்ணிட்டேன். ஸோ நான் எங்க போட்டாலும் எனக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இதே ஃபார்முலா நான் எங்க காப்பி பண்ணி போட்டாலும் எனக்கு அந்த 10 தான் ஷோ ஆகும். ஏன்னா இது ஃபிக்ஸ்ட் ரெஃபரன்ஸ். நெக்ஸ்ட் நான் இங்க இருந்து பேஸ்ட் பண்றேன் பாருங்க, ரெஃபரன்ஸ் எரர் வருது. ஸோ எதனால நீங்க கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸா ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் ஏன் வருதுன்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ சேம் லைக் தட் இந்த ஃபார்முலாவும் நான் காப்பி பண்ணி இங்க போட்டோம்னா எனக்கு எரர் தான் வரும். ரெஃபரன்ஸ் பிஹேவியரை நல்லா நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப அவசியம். இங்க ஏ செல்லு தான் இருக்கு, ஏக்கு முன்னாடி எந்த காலமும் இல்ல, ஏல இருந்து தான் ஸ்டார்டே ஆகுது. இந்த ஒரு செல்லை காப்பி பண்ணி எத்தனை ரோவும் எத்தனை காலமும் மூவ் பண்றீங்களோ அதே ஆப்ரேஷன் அங்க நடக்கும்ன்றதும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் இங்க இருந்து A1 செல்லுல இருந்து நான் ஒரு செல் முன்னாடி மூவ் பண்ண உடனே A1 செல்லுக்கு முன்னாடி எந்த செல்லும் இல்ல, எந்த காலமும் இல்ல, அதனாலதான் இந்த ரெஃபரன்ஸ் வருது. செல் வேல்யூவை நான் காப்பி பண்ணி கீழே போட்டோம்னா எனக்கு 10 ஒர்க் ஆகுது பாருங்க. ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ரோ மட்டும் ஃபிக்ஸ்ட் ரெஃபரன்ஸா இருக்குது. இன்கேஸ் நான் இதுவே ஃபார்முலா நான் காப்பி பண்ணி கீழே போட்டிருந்தாலும் எனக்கு 10 மட்டும் தான் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் தான் நான் லாக் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷனை நான் காப்பி பண்ணி பக்கத்துல போட்டா என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம், 11 வரும். ஏன்னா நான் காலம் ரெஃபரன்ஸை லாக் பண்ணல. அதனால இன்கேஸ் நான் இங்க 13 போடுறேன்,
இந்த வேல்யூவை காப்பி பண்ணி பக்கத்தில் போட்டால் எனக்கு 13 வரும். இந்த பிஹேவியர் அப்படியே காலம் டு ரோவாகவும் ரோ டு காலமாகவும் அடுத்த ஃபார்முலால ஒர்க் ஆகும். காலம் மட்டும்தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இந்த காலம் ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இது ஃபிக்ஸ் ஆகாது. ஐ மீன் இதில் இந்த ஃபார்முலால இருந்து என்னால் 11 எடுத்துட்டு வர முடியாது. 11 12 13 எடுத்துட்டு வர முடியாது. இங்க பாருங்க A1 இருக்கா, இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணி பக்கத்தில் போட்டாலும் எனக்கு A1 தான் வரும். ஆனால் இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணி நான் கீழே போட்டேன்னா எனக்கு 12 வரும். இந்த A1ல எனக்கு 1 ஃபிக்ஸ்டு A ஃபிளெக்சிபிள். இந்த A1ல எனக்கு A ஃபிக்ஸ்டு ரோ ஃபிளெக்சிபிள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சர்டு ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். டேபிளா கன்வெர்ட் பண்றது மூலமா சில ஆப்ரேஷன்ஸை வந்து ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த டேபிள் கிளிக் பண்ணிட்டு இந்த டேபிள் டிசைன் போனீங்கன்னா இந்த டேபிளோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் இந்த டேபிள் நான் டேட்டான்னு கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கு மேலே இந்த டேபிள் நான் டேட்டான்னு சொல்லி நான் கால் பண்ணலாம். ஈக்குவல் டு டேட்டா நான் டைப் பண்ணால் எனக்கு அந்த டேபிள் கரெக்டாக அதோட டேட்டா கால் ஆகும். லைக் நான் எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லைக் நான் ஹெட்டரும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஹெட்டர் கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணேன்னா எனக்கு அந்த டேபிளோட ஹெட்டர்ஸ் மட்டும் வருது. ஸோ ஒரு டேபிளையே நான் மல்டிபிள் ஸ்ட்ரக்சர்ஸாக டிவைட் பண்ணி டேட்டாவை எடுக்கலாம். இது பேர் தான் ஸ்ட்ரக்சர்டு ரெஃபரன்ஸ்னு சொல்கிறோம் நான். ஸோ இப்போ நான் டேபிள் எனக்கு வேணாம், ஜஸ்ட் டேட்டா மட்டும் போதுன்னா டேட்டா மட்டும் கிளிக் பண்ணிட்டு டேட்டா கிளிக் பண்ணால் ஸோ எனக்கு அதில் இருக்கிற டேட்டா மட்டும் தான் வருது, ஹெட்டர் வரல. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ட் ரெஃபரன்ஸ்க்குன்னு ஒரு சில பிஹேவியர்ஸ் இருக்கு, ரேஞ்ச் ரெஃபரன்ஸ்க்கு ஒரு சில பிஹேவியர்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் அப்கமிங் கிளாஸ்ல டேபிள் ரெஃபரன்ஸ்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது நான் எப்படி ஒர்க் பண்றேன்றதை நீங்க பார்ப்பீங்க. ஸோ அப்போ இன்னும் இன்டெப்த்தாக நீங்க புரிஞ்சுப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச்.